இவங்க வந்து இந்த வருஷம் 8லேருந்து 10 லட்சம் மடிக்கணினிகள் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதிமுக 51 லட்சம் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அந்த மக்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த 5000 ருபீஸ் கொடுத்தா கூட, இந்த 3000 ருபீஸ் 3000 ரூபாய் 2.25 கோடி குடும்பங்களுக்கு கொடுத்தோம்னா, அதுவே 6600 கோடி நமது கஜானாலேருந்து வெளியில் போகுது. சிஸ்டர், இப்போ எல்லாரும் படிச்சுட்டு இருந்தோம், பார்த்துட்டு இருந்தோம். இந்த செவிலியர்கள் பிரச்சனைகள், தூய பணி பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்க வந்து அவங்களுடைய பிரச்சனை, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா 173லேருந்து 270 கோடி எல்லாம் அந்த கால்குலேஷன் பண்ணால் எவ்வளவு நர்சஸ், 8000 நர்சஸ், அவங்களுக்கு எவ்வளோ கேட்குறாங்க, 25,000 ரூபா இதுலேருந்து 30,000 ரூபா ஒரு மாதத்துக்கு. அவங்களோட கொஞ்சம் பார்கெயின் பண்ணி எப்படி இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம்னு 4-5 பொருளாதார சிறப்பு நிபுணர்கிட்ட பேசும்போது, இதுக்கு வந்து 173லேருந்து 273 கோடி ஒரு வருடத்துக்கு ஒதுக்கீடு செய்தால், அத்தனை செவிலியர்களும், அதுவும் 1-2 இல்லை, 7-8 வருடங்களாக நமக்காக உழைச்சிக்கிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டும் பிளட்டு கொடுத்துக்கிட்டோம் பார்த்துட்டு இருக்கிற செவிலியர்களுக்கு ஒரு நியாயம் வரும்.